எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது ராமநாதபுரம் தொகுதியில் அதிமுகவின் வேட்பாளர் ஜெயபெருமாள் அவர்களை ஆதரிப்பதற்காக பிரச்சாரம் செய்த பொழுது அங்குள்ள மக்கள் விரட்டியடித்த காட்சி இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஒன்றல்ல இரண்டல்ல 5 OPS என்ற பெயரில் ராமநாதபுரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்த எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகியே ராமநாதபுரத்தில் உள்ளே வரவிட மாட்டோம் என்பதற்கேற்ப மிக பெரிய அளவில் போராட்டத்தையும் நடத்தியுள்ளார்கள். இதனால் போலீஸ் குவிக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அங்கு இருந்து சென்றது மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. பன்னீர்செல்வம் அவர்களது வெற்றி இதன் மூலமாகவே தெரிய வந்துள்ளது. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒட்டுமொத்தமாக ராமநாதபுரம் மக்கள் மத்தியில் அவமானப்பட்டு சென்ற காட்சிகள் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சரி, ராமநாதபுரத்தில் OPS அவர்கள் எதற்காக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார்? அவரது மகனுக்கு வாய்ப்பு அளிக்காமல் எதற்காக OPSஐ களத்தில் இறங்கினார் என்று பார்க்கும் பொழுது இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்றுவதற்காகத்தான். மேலும் மத்திய அமைச்சராக OPS அவர்கள் இருந்தால் அதிமுகவை மீட்டெடுக்கலாம். எடப்பாடி பழனிசாமி செய்த துரோகத்தை மேலும் அவர் செய்த தவறை சுட்டிக்காட்டி அவர் மீது வழக்கு பதிவு செய்து கொடநாடு வழக்கை விரைவாக முடிக்கலாம் என்ற அனைத்தையும் காரணம் காட்டிதான் தற்பொழுது OPS அவர்கள் ராமநாதபுரத்தில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சுயேட்சையாக குறிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இதுவே மற்றவர்களாக இருந்தால் அதிமுகவில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்திருப்பார்கள். ஆனால் OPS அவர்கள் என்றைக்குமே புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடாது என்பதற்காகவும் உண்மையான விசுவாசியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் பாஜகவுடன் கூட்டணி வைத்து தாமரை சின்னத்தில் போட்டியிடாமல் சுயேட்சையாக போட்டியிட்டுள்ளார் OPS அவர்கள். இதன் மூலம் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புகள் தான் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராமநாதபுரத்தில் இனி பிரச்சாரத்திற்கு வர முடியாத அளவிற்குத்தான் அப்பகுதி மக்கள் செய்துவிட்டார்கள் என்றும் இந்த சம்பவம் ராமநாதபுரத்தில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. மேலும் ராமநாதபுரம் அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாள் அவர்கள் தனது வேட்புமனுவை வாபஸ் பெறலாமா என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறியுள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்கள் அடிபட்டு வருகிறது. ஏனென்றால் OPS அவர்களை என்னால் நேரடியாக எதிர்க்க முடியாது. முன்னாள் முதல்வராக 3 முறை இருந்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி செய்த தவறால் OPS என்ற பெயரில் 5 நபர்களை வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்திருக்கிறார். இது அவரது பெயரை கெடுக்கும் விதமாகத்தான் அமைந்திருக்கிறது என்றும் நேரடியாகவே ஜெயபெருமாள் அவர்கள் கூறியுள்ளார். அரசியலில் நேரடியாக மோதுவதுதான் வீரம், மறைமுகமாக முதுகில் குத்துவது வீரமல்ல என்று ஜெயபெருமாள் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறியதும் கோபத்தை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது. இதன் காரணமாகத்தான் கடைசியில் எடப்பாடி பழனிசாமி ராமநாதபுரத்தில் பிரச்சாரம் செய்யாமல் அங்கிருந்து சென்றதாக செய்திகள் வெளியாகி உள்ளது. ராமநாதபுரம் மக்கள் செய்தது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.